வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம் ஈஓடி சீரீஸில் நாம் விடையளிக்க போகிற கேள்வி என்னது இல்லைங்களா, இந்த தலைவலி தைலம் அப்புறம் வலிக்கு இந்த பெயின் பாம் அப்படின்லாம் வைக்கிறாங்க. இதெல்லாம் உண்மையாக வேலை செய்யுமா? இதனுடைய பிரின்சிபல் என்ன பார்த்துருவாங்க. முதல்ல வலி அப்படிங்கிறது எதனால் வருதுங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. அந்த காலத்துலலாம் வலிங்க அப்படிங்கிறது ஏதோ ஒரு காரணம் நினச்சிட்டு இருந்தாங்க. அரிஸ்டாட்டில்லாம் என்ன நம்பினார்னா, அப்படியே தீய சக்தி அப்படியே நம்மளை தாக்குறதுனால தான் வலி ஏற்படுது அப்படின்னு நினச்சாரு. அப்புறம் ஹிப்போக்ரட்டிஸ் மருத்துவத்தின் தந்தை அப்படின்னு சொல்லக்கூடியவர், அவர் பார்த்திங்கன்னா சில ஏதோ ஃப்ளூயிட் இம்பேலன்ஸ் ஆகுது அப்படின்னு நினச்சாரு. அப்புறம் அவிசென்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்து நிபுணர், அவர் என்ன சொன்னார் அப்படின்னா கடவுளோட தண்டனை, சரிங்களா, அதனால தான் வலி வருது அப்படின்னு தான் நினச்சாங்க. ஸோ உண்மையாக வலி எதனால் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு நரம்புகள், சரிங்களா, நம்ம நரம்புகளோட எண்டிங், நர்வ் எண்டிங் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா, அதில் நாசிசெப்டிவ் ரிசெப்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அது ஏதோ ஒரு காரணத்தினால இரிட்டேஷன் ஆகுதுன்னா அந்த இடத்துல வலி வரும். அது ஒரு காயமாக இருக்கலாம், அல்லது ஒரு நீங்கள் சூடான பொருள் தொடுறீங்க அதனால் இருக்கலாம், அல்லது பார்த்திங்கன்னா ஒரு புண்ணாகுது, அல்லது அந்த இடத்துல ஒரு அடிபட்டு வீக் ஆகுது, அதில் ஒரு இன்ஃப்ளமேஷன் நடக்குது. ஏதோ ஒரு இந்த மாதிரி ஒரு காரணத்தினால உங்களுக்கு அந்த நரம்போட எண்டு தூண்டப்படுறதுனால தான் உங்களுக்கு வலி அப்படின்னு ஒன்று அந்த இடத்துல ஏற்படுது. சரி, இதெல்லாம் ரைட்டு. இந்த தலைவலி தைலம் அப்புறம் தலைவலி பாம் அதெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, இதெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதில் முக்கியமாக 3 பொருட்கள் இருக்கும், சரிங்களா. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மெத்தில் சாலிசிலேட், அப்புறம் கேம்ஃபர், சரிங்களா, மூணாவது மென்தால். இதுதான் 3 தான் இருக்கும். ஸோ என்னது மெத்தில் சாலிசிலேட் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சாலிசிலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஆஸ்பிரின் மாத்திரை அப்படின்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு தலைவலி மாத்திரை. அதனுடைய மூலப்பொருள் தான் மெத்தில் சாலிசிலேட். இது பார்த்திங்கன்னா ஆயில் ஆஃப் வின்டர்கிரீன் சொல்லுவோம். நிறையா ஒரு விதமான செடிகள்லேயே தாவரங்களே இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். ஸோ இதை தனியாக கெமிக்கலாகவோ அல்லது அந்த தாவரத்தையே ஆட் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு அனல்ஜெசிக் அப்படின்னா வலி நிவாரணி. இது போய் உங்களுக்கு உள்ள சில அந்த வலியை ஏற்படுத்தக்கூடிய சில காரணிகள், கெமிக்கல்களை நம்ம உடம்புல குறைக்கும், சரிங்களா. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மெத்தில் சாலிசிலேட், கேம்ஃபர், அப்புறம் மென்தால் 3மே இப்போ லோக்கலாக நம்ம அப்ளை பண்ணோம்னா ஈஸியாக ஸ்கின் மூலமாக உள்ளே போய் அப்சார்ப் ஆகி உள்ள அங்கே லோக்கலாக இருக்கக்கூடிய இடங்களில் வேலை பார்க்கக்கூடிய விஷயங்கள், சரிங்களா. ஸோ இது இப்படி வேலை செய்யுது. கேம்ஃபர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம கற்பூரம், அதுதான் கேம்ஃபர்னு சொல்கிறோம். இது மைல்டாக உங்களுக்கு ஒரு மரத்து போகிற தன்மை, ஒரு லோக்கல் அனஸ்தட்டிக் மாதிரி அங்கே வேலை செய்யும். ஸோ அது மூலமாக இது ஏற்படுத்துது. அப்புறம் இது ரூபிஃபேசியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது நம்ம தடவுறோம் இல்லைங்களா, அப்படி தடவை அந்த இடத்துல ரத்த குழாயை கொஞ்சம் விரிவடைய செய்யும். அப்புறம் மூணாவது மென்தால், சரிங்களா. இந்த மென்தால் நம்ம சாக்லேட் அதெல்லாம் சாப்பிட்றோம்னா அதில் இருக்கக்கூடிய இந்த மென்தால் அப்படியே ஒரு காரமான ஒரு சென்சேஷன் இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரத்த குழாயை கொஞ்சம் அந்த இடத்துல விரிவடைய செய்யும். அதனால் ஒரு கூலிங் எஃபெக்ட் ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட்னால தான் மெயினாக வேலை செய்யுது. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மருந்துகள் மெயினாக எப்படி வேலை செய்யுதுன்னா, இது ஆக்சுவல் உண்மையான வலியை குறைக்கிறதில்ல. நிறைய சமயம் இது ஒரு கவுண்டர் இரிட்டன்ட் அப்படின்னு வேலை செய்யும். அப்படின்னா என்னதுங்க, சரிங்களா, உங்களுக்கு ஒரு சின்ன துன்பம் இருக்குது, சரிங்களா, அதுக்கு நீங்கள் வருத்தப்பட்டுருப்பீங்க, சரிங்களா. அதோட மிகப்பெரிய ஒரு துன்பம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நீங்கள் சின்ன துன்பம் நினச்சி வருத்தப்படுவீங்களா? வருத்தப்பட மாட்டீங்கள்ல. அப்புறம் பெரிய பிரச்சனையை பற்றி நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அதே மாதிரி தான் இது ஒரு சின்ன வலி இருக்குது, இது அதை விட பயங்கரமாக எரிச்சல் உண்டாக்குற மாதிரி அந்த ஒரு சின்ன ஒரு இரிட்டேஷன் மாதிரி நம்ம கொடுக்கும்போது இந்த கவுண்டர் இரிட்டன் எஃபெக்ட்னால ஆக்சுவல் அந்த வலி நம்ம குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதனால தான் அப்படியே இந்த மென்தால் போட்டு அப்படியே ஒரு மாதிரி குளிர்ச்சியாக இருக்கும், அப்படியே சுறுசுறுன்னு எரியற மாதிரி இருக்கும். ஆக்சுவல் அந்த வலி குறைஞ்ச மாதிரி ஒரு திருப்திகரமான ஒரு ஃபீலிங் இருக்கும். இந்த மாதிரி விஷயத்தினால தான் வேலை செய்யுது. ஸோ இது யூஸ் பண்ணுறது உங்களுக்கு ஒரு ஆபத்தா அப்படின்னா ஆபத்தில் ஒன்றும் கிடையாது, தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்போ யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு சாதாரண ஒரு தலைவலி இருக்குது, அல்லது சும்மா சாதாரண கால்வலி, சரிங்களா, அதுக்கெலாம் நீங்கள் இது யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது, சரிங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்போ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, உங்களுக்கு வேறு ஏதோ காரணத்தினால ஒரு தலைவலி இருக்குது, அடிக்கடி தலைவலி வந்துகிட்டே இருக்குது, அல்லது ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஆர்த்ரைட்டிஸ் அந்த மாதிரி உள்ள மூட்டுகளுக்குள்ளே ஏதோ ஒரு ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் உள்ள மூட்டுகளுக்குள்ளே டேமேஜ் நடந்துகிட்ருக்கு, சரிங்களா, அல்லது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது, நீங்கள் உடல் பருமன் அதிகமாக இருக்கீங்க, அதனால் ஜவ்வுக்குள்ளே தேய்மானம் நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி சமயங்களில் உண்மையான காரணத்தை கண்டுபிடிச்சி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்காம வெறும் தலைவலி தைலமோ அல்லது லோக்கலாக அந்த மூட்டு வலி தைலமோ மட்டும் நம்ம போட்டுட்டு இருந்தோம்னா, வெறும் சும்மா அது டெம்ப்ரரியாக ஒரு நாளைக்கு 4 வேளை தடவுறீங்களா, ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாமல் அது சும்மா ஒரு வலி நிவாரணத்தை ஏற்படுத்துமே ஒழிய உண்மையான காரணத்தை சரி பண்ணாது. ஸோ உங்கள் அடிக்கடி வர தலைவலிக்கு காரணம் ஒரு மைக்ரேனோ அல்லது வேறு ஏதாவது உள்ள ஒரு பிரச்சனை இருக்குது, சைனஸ் பிரச்சனை இருக்குது, கண் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குன்னா அதை ட்ரீட் பண்ணுறது அவசியம்.
கால் வலி ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் காரணமாக இருந்தால் உடல் எடை இருந்தால் அதை குறைக்கணும், சரிங்களா? அவங்க மசில் உடற்பயிற்சி பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணணும், அது முக்கியம். அல்லது ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருந்தால் அந்த ஜாயிண்ட் டேமேஜை தடுக்கக்கூடிய சில மருந்துகள் எடுக்கணும். இல்லாட்டி வெறும் வலி நிவாரணம் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தால் உண்மையான நோய் உள்ளே ஜாஸ்தியாகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அடிக்கடி இந்த வலி வருது, ஒரு வாட்டி நீங்கள் 2 வாட்டி நீங்கள் இதை யூஸ் பண்ணுறது தவறு கிடையாது, தாராளமாக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம், எந்த பிராண்டு வேணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அடிக்கடி வருதுன்னா என்ன காரணத்தினால அது வருது அப்படின்னு முறையாக மருத்துவரை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கணும்.